Hi friends, welcome to our channel. நான் வந்து சா. இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது சூப்பரான ஒரு படத்துல இருந்தா ஒரு பாட்டு வந்திருக்கு. ஸோ இதுக்கு ஆல்ரெடி 2 பாட்டு வந்துருந்துச்சு. 2 பாட்டுமே வேற லெவல்ல இருந்துச்சு. ரொம்ப ஹிட் ஆயிடுச்சு. தேர்ட் சிங்கிள் தான் இது ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ என்ன படம் பேரு? ஸோ படம் பேர் வந்து ரெட்ரோ. ஸோ அந்த படம் பேரே நம்மளுக்கு வந்து வித்தியாசமா இருந்துச்சு. பழைய காலத்து ரெட்ரோனாலே இந்த பழைய காலத்து ஸ்டைலு. ஸோ இதில் யார் நடிச்சிருக்காங்கன்னா நம்ம சூர்யா சார் தான் நடிச்சிருக்காங்க. சூர்யா சார் கூட வந்து பேரா வந்து பூஜா ஹெக்டே மேம் நடிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஆல்ரெடி நம்ம சொன்ன பாட்டு பார்த்தோம் வேற லெவலில் இருந்துச்சு. எஸ்பெஷலி இப்போ லாஸ்ட் பாட்டு தான் நம்ம எல்லாத்துக்குமே ஃபேவரட் சொல்லலாம். பாட்டு அந்த கனிமாங்கிறது செம்மையா இருந்துச்சு. ஸோ இது வந்து தேர்ட் பாட்டு. ஸோ பாட்டு பேர் என்னது? ஸோ பாட்டு பேர் வந்து த ஒன். ஸோ இதில் எல்லா பாட்டுலேயுமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இதுலேயுமே த ஒன் அப்படிங்கிறது வந்து நம்ம இங்கிலீஷ் வார்த்தையாக இருக்குது. ஸோ இது எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியல, பார்க்கலாம். ஸோ இதை டேரக்ட் பண்ணிக்க வந்து கார்த்திக் சுப்பராஜ் சார் அண்ட் இதை மியூசிக் பண்ணியிருக்கிறது வந்து சந்தோஷ் நாராயண் சார். ஸோ இந்த பாட்டு வந்து இப்போ வந்திருக்கு. ஸோ நம்ம இன்றைக்கி தான் பண்ண போகிறோம். பட் நாளைக்கு உங்களுக்கு வேணால் கிடைக்கும். ஏன்னா இன்றைக்கி ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு. ஸோ இருந்தாலும் நாங்கள் நாளைக்கு கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே இப்போ போகலாம். எங்கள் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்கிற ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியா லிங்க்கில் இருக்குங்க, கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எஸ், வீடியோக்குள்ளே போகலாம். சூர்யா சார் வந்து செம்ம. பல போர் பட இருக்கலாம் எதிர்பார்த்தது இவனத்தான் வேற மாதிரி பூச்செரிய மயிர்கால்களும் பூச்செரிய வச்சமாவ வந்திருக்காடே. நம்ம நினைச்சது நடந்துருமா, சிங்கம் மறுபடி திரும்புதம்மா, முன்ன ஒரு கதை இருந்ததம்மா, இப்ப உரு கொண்டு இறங்குதம்மா, நட்சத்திரம் ஒண்ணு தெரியுதம்மா, நின்ன இடம் பத்தி எரியுதம்மா, அச்சம் கொண்ட மனம் ஒரு வரமா, அந்த ஒருவன அடையுதம்மா. ஓ சூர்யா சார் வந்து வா எல்லாரும் நீதும் கல்லாகி மூடும் அப்போது யார் எழுவா பாரே வள்ளி சுமோதும் நிற்காமல் போதும் நீதானே வா ஒருவா. செம்ம. The proof and the truth rang from me. Answered every call when they beckoned, billion angels in the sky sang for me. Trying to run up, wasn't ready yet. Needed all the healing she would offer. See, the truth was I was crippled by the thought of having blood upon my head for many men. Bodies sorted by the dozen. Freedom, calling on my name to be the leader that they needed when they kneeled and teed up through the night so they could see the sun. Wow. ஓ கர்ணனுக்கே அப்பன் செம்மையா இருக்கு.
Wow. The one. பாட்டு கேட்டோம் நிஜமாவே வேற லெவல்ல இருந்துச்சு ரொம்ப சூப்பரான ஒரு சாங். நாங்க யோசிச்சது ஒன்னுங்க போச்சுல கொஞ்சம் ஹாலிவுட் ஸ்டைல் ஏதாவது இருக்கும்னு பார்த்தா நம்ம தமிழுக்கு லிரிக்ஸ் வந்து ஒரு வேற லெவல்ல ஒரு ஃபீல் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒருவன் அதான் தான் ஒன். ஸோ அது வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இங்க 3 சிங்கர் வச்சிருக்காங்க. சிட் ஸ்ரீராம் சார், சந்தோஷ் நாகர், அந்த எஸ்விடிபின்னு ஒரு ரேப். ஸோ இந்த 3 சிங்கர்ஸுமே அழகா அவங்க मतलब जो भी सॉन्ग அந்த லிரிக்ஸ் கூட பாடிருக்காங்களா அது வேற லெவல்ல பாடிருக்காங்க. லிரிக்ஸுமே வேற லெவல்ல இருக்கு. விவேக் சார் ஸ்டார்ட்ல வந்து நம்ம சூர்யா சார் வந்து நம்ம அந்த ரெட் கலர்ல ஒரு வித்தியாசம் அது வந்து எனக்கு வந்து அந்த ஸ்ட்ரீட் ஃபைட்டர்ல ரியூவா ஏனோ யாரோ ஒருத்தர் மாதிரி அந்த கெட்டப் இருக்குது. அந்த ரெட் கலர் போட்டு அந்த கராட்டேல ஃபைட் பண்றதுக்கு ரெடியா இருக்கிற மாதிரி ஒரு லுக்ல இருக்காங்க மேக்ஸிமம் போர்ஷன்ல. ஸோ அது வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம சூர்யா சார் அந்த மீசை இப்படி கொஞ்சம் ஒரு மாதிரி வச்சு அந்த ஸ்டார்ட்ல தான் வந்து சிட் ஸ்ரீராமோட வாய்ஸ் வருது. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நாங்க அதை பார்க்கல. ஸோ அதுக்கப்புறம் அவங்க பாடம் வச்சது தான் சிட் ஸ்ரீராமோட வாய்ஸ் வந்து என்னோட ஃபேவரட் நம்ம சொல்லலாம். லிரிக்ஸ் கூட சூப்பரா இருக்கு. ஸோ அதே தான் சொன்ன மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் ஃபீல் பண்ணி அந்த ஒரு மாதிரி பாடுறாங்க. அது வந்து ரொம்ப அழகா இருக்கு, கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து லவ் ஃபெயிலியர், செகண்ட் பார்ட் வந்து ஒரு ஃபன்னான ஒரு பாட்டு, தேர்ட் பார்ட் வந்து ஒரு வார்க்கான பாட்டு. வந்து அவங்க வந்து ஃபெயில் ஆகி மறுபடியும் எப்படியாவது ஜெயிச்சு வந்துருங்கிற அந்த ஒரு நம்பிக்கை. ஏன்னா லிரிக்ஸ்ல நிறைய விஷயம் அந்த வேர்ட்ஸ் வந்து ஒரு வேர்டு எனக்கு ஃபேவரட்டா என்னன்னா அந்த கர்ணனையும் ஏதோ அப்பான் அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு. அதெல்லாம் செம்மையா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அது ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. டவுனா இருக்கும்போது மோட்டிவேஷனல் சாங் மாதிரி நிறைய வந்து அந்த லிரிக்ஸ் நிஜ இதுலயுமே சூர்யா சாருக்கு படம் ஓரளவுக்கு நல்லா போலாங்கிற போச்சு. இந்த படத்துக்கு அந்த ஒரு மோட்டிவேஷன் கண்டிப்பா தேவை. அந்த மாதிரி ஒரு சாங் தான். ஸோ இந்த படத்தை கண்டிப்பா சூர்யா சார் பேக் வருவாங்கன்னு ஒரு நம்பிக்கை வருது. அது மட்டும் இல்லாம அந்த பாடின எல்லா பாட்டுலயுமே சந்தோஷ் நாராயணன் சார் அப்புறம் எஸ்விடிபி 3 பேருக்கு நிறைய விஷுவலா காமிச்ச விதமே ரொம்ப அழகா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இது வந்து ஒரு இன்டர்நேஷனல் பாட்டுக்கு அந்த ஆல்பம் சாங் மாதிரி செம்மையா பண்ணி விஷுவல்லுமே நிறைய 3D CG கிராபிக்ஸ்லாம் நிறைய ஆட் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே ரிச்சாவும் ரொம்ப பவர்ஃபுல்லா எல்லாமே கீழே இடிஞ்சு விழுற மாதிரி காட்டுறதா இருக்கட்டும். விஷுவலா நிறைய காஸ்டியூம்ஸ்லாம் வந்து டிஃப்ரெண்டா எல்லாத்துக்குமே இருந்தது. அது எல்லாமே ரொம்பவே டிஃப்ரெண்ட் நல்லா இருந்துச்சு. ஸோ ரேப் போர்ஷனுமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம சின்னதா நடுவில் ஒரு போர்ஷன்ல வந்து சூர்யா சாரும் பூஜா கிட்டே உட்காந்து கேட்கிற மாதிரி இருந்துச்சு. அது ஆல்ரெடி கிளிம்ஸ் நான் பார்த்தோம். பட் அதுல வந்து சூர்யா சார் கொஞ்சம் ஒரு மாதிரி கொடூரமா பார்ப்பாங்க. பட் அது செம்மையா இருக்கு அந்த அவங்களோட பேருமே. ஸோ அதுவுமே நல்லா இருந்துச்சு. அப்புறம் நிறைய சூர்யா சார் வந்து செவரை போட்டு ஒரே குத்துன்னு குத்திட்டு இருந்தாங்க. ரெடி ஆகுறாங்க, ப்ரிப்பேர் ஆகுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி வேற நடுவில் சின்னதா ஒரு பிட்ல வந்து ஒரு ஃபைட் சீனும் காமிச்சாங்க. நிறைய ஃபைட்டு. ஸோ எல்லாமே சூப்பரா இருக்கு. பட் இது பார்த்தா நம்ம கார்த்திக் சுப்ராஜ் சார் சொல்றாங்க இது வந்து லவ் மூவி, கண்டிப்பா இது வந்து கேங்ஸ்டர் மூவி கிடையாது அப்படின்னு. பட் இதெல்லாம் பார்த்தா நம்ப முடியல. கேங்ஸ்டர் மூவி மாதிரி தான் தெரியுது ஃபுல் அண்ட் ஃபுல். பட் எக்ஸாக்ட்டா என்ன வச்சிருக்காங்கன்னு ஏன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் அண்ட் தேர்ட் பார்ட் ரெண்டுமே வந்து கொஞ்சம் கேங்ஸ்டருக்கு லுக்ல போச்சு. அந்த செகண்ட் பார்ட் மட்டும் தான் அவங்களுக்கு வந்து வேற மாதிரி இருந்துச்சு. மேபி தெரியல. இப்போ நம்ம படத்தை பார்த்தோம்னா இதுல எந்த மாதிரி ஒரு போர்ஷன்ல அவங்க இது வச்சிருக்காங்கன்னு தெரியல. பாட்டுக்காக மட்டும் இருக்குமான்னு நம்மளுக்கு தெரியாது. கண்டிப்பா கேங்ஸ்டர் படம் மாதிரி தான் இருக்குது. ஆனா அவங்க சொல்றாங்க இல்ல லவ் மூவி மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு. இல்லைன்னா ஒரு லவ் மூவில அவங்க 2 பேருக்கு ப்ரீ கேக் இந்த மாதிரி ஏதாவது விஷயம் இருக்கலாம், ஏதாவது இருக்கலாம்ல. ஸோ அதனால நம்ம படத்தை பார்க்கலாம். ஸோ ரொம்ப டைம் இல்லை. மே 1 தான் வருது. ஸோ இந்த படம் ரொம்ப வெயிட் பண்றோம். நிஜமாவே பாட்டு வேற லெவல்ல பண்ணிருக்காங்க சந்தோஷ் நாராயணன் சார். ஈச் அண்ட் எவ்ரி மியூசிக்குமே ஒரு யூனிக்கான ஒரு பெர்ஸ்பெக்டிவ், ஒரு யூனிக்கான ஒரு மோட்ல கொடுத்துருக்காங்க. அதை பாடுற விதம்லாம் செம்மையா இருக்கு. கண்டிப்பா சூப்பரான ஒரு சாங் தான். பார்த்து நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். இன்னைக்கு ஒரு ரியாக்ஷன் வீடியோ முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் செக்ஷன் வீடியோ வெயிட் பண்ணுவோம். அது பை ஃப்ரெண்ட்ஸ். லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.